இப்போ ஐபிஓ வாங்கும்போது லிஸ்டட் ஐபிஓஸ் வாங்குறது பெட்டரா இல்ல அன்லிஸ்டட் வாங்குறது பெட்டரா சார்? சரியான கேள்விமா. இதுல ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்குறதுக்கு அன்லிஸ்டடா இருக்கிற போதுதான் அவங்களுடைய. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா யாராலுமே ஐபிஓல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம், லிஸ்டிங் கெயின் பார்க்கலாம். லிஸ்டார் அன்னைக்கு அந்த பிரைஸ் பேண்டுக்கு மேல நான் ஒரு டேட்டா தரேன். இப்போ நிறைய ஐபிஓஸ் வந்துகிட்டு இருக்கு, பல ஆயிரம் கோடிக்கு ஐபிஓஸ். இன்னும் அடுத்த பெரிய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஞாயிறனுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். சொல்லு. சரி, இப்ப நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாம வந்து லிஸ்ட் ஆகிற ஐபிஓ எல்லாமே வந்து வாங்குறாங்க. சோ ஐபிஓ மோகம் வந்து இப்ப வரைக்கும் தீரவே இல்லை. சோ உண்மையிலேயே ஐபிஓல வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது சரியா இல்ல ஐபிஓ வந்து ஒரு லாஸ் இல்ல அந்த நோக்கி தான் வந்து போகுது? நான் உங்கள்கிட்ட முதல்ல ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றேன், நேயர்களுக்காகவும் இதை ரைஸ் பண்றேன். ஐபிஓ யாருக்கு கொண்டாட்டம், யாருக்கு திண்டாட்டம்? கொண்டாட்டத்துக்கும் சொல்றேன், வாங்கினக்கு அப்புறம் சரியா செய்யலைன்னா அதுல இன்வெஸ்டர்ஸ்க்கு உள்ளக்கூடிய திண்டாட்டத்தையும் சொல்றேன். அப்போ அவங்களுக்கு புரியாம இருப்பாங்கிறதுனால இந்த திண்டாட்டம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறேன். அப்ப யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்க இல்லையா? சந்தையினாலே ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் விற்கிறாங்க, ஒருத்தர் வித்தா வாங்குறாங்க. ஒருத்தருக்கு பணம் தேவைன்னு வாங்குறாங்க, ஒருத்தர் பணம் கொடுக்கறாங்க. கொடுத்தவங்க அதுக்கு வட்டிக்கோ அல்லது அதுக்கு உண்டான பலனை எதிர்பார்த்து தானே செய்யறாங்க. வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க, பிரச்சனை முடியுது. இதுதாங்க ஐபிஓனுடைய சாராம்சம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐபிஓங்கிறது இப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டி, ஸ்கிரிப், ஸ்டாக்குன்னு ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியோடைய வச்சுக்கிற மாதிரி இது எங்க இருந்து மூலதனம் எங்க ஆரம்பம்னு கேட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஐபிஓ. ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஏன் வருது? இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனத்துல ஒரு 4-5 பேர் பார்ட்னர்ஸ், ப்ரமோட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கம்பெனியை விரிவாக்கத்துக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கோ அல்லது புதிய பிளான்ட் போடுறதுக்கோ அல்லது வெளிநாட்டுல தன்னுடைய ப்ராடக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அங்க ஒரு ஃபேக்டரி டெவலப்மெண்ட்டோ பண்றதுக்காக மக்களிடமிருந்து முதலீட்டாளர்களிடமிருந்து பொதுவாக நிதியை திரட்டத்துக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இதுதான் ஐபிஓ. சரி, இவங்க வாங்குறாங்கன்னா இவங்க செபி கிட்ட அனுமதி கேட்கறாங்க. செபி கிட்ட என்ன கொடுக்கறாங்கன்னா, நான் இந்த மாதிரி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஆடிட்டர்ஸ் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க எத்தனை பீரியட் சொன்னாலும் கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்குவாங்க. செபி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, செபி வந்து இந்த ஐபிஓ உங்களை அப்ளை பண்ணுங்க, இது லாபகரமா இருக்கும்னு எந்தவித ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்றது இல்லை. ஐபிஓக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் படி இருந்தால் ஐபிஓ வந்துருது. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்தோ அல்லது பப்ளிக் கிட்ட இருந்தோ ஒரு 5000 கோடி 10,000 கோடி லம்சமா எடுக்கிறாங்க. அவங்க ஒரு பேங்க்ல போய் பணம் வாங்கணும்னா அசெட்ஸை வந்து மெர்ஜ் பண்ணணும் அல்லது பேங்க் கேரண்டி கொடுக்கணும், இதெல்லாம் அல்லது வட்டி கட்டணும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த நிறுவனத்தினுடைய மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதன் அடிப்படையில ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அதை ரிலீஸ் பண்றாங்க. அந்த லிஸ்ட் ஆறுது. லிஸ்ட் அன்னைக்கு சில பேருக்கு அதிர்ஷ்டத்துல கிடைக்கக்கூடியது ஐபிஓ. ஏன் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்போ அந்த பேன் கார்டுல இருக்கிற நம்பர் அடிப்படையில டிஜிட்டல் ரொட்டேஷன் லாட்டரி முறையில தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வருது. சரி, ஐபிஓ வந்து 2008 2006க்கு முன்னால ஐபிஓ ஹெல்த்தியா இருந்தது. ஏன் இருந்துன்னு கேட்டா, மிக பிரபலமான நிறுவனங்கள், தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்போ ஐபிஓ விட்டதுல நல்லபடியா இன்னைக்கு எல்லாரும் நல்லா அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர ஐபிஓ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருது, வந்துட்டு ஒரு வியாபாரம், இந்த லிஸ்டிங் கெயின் பார்த்துட்டு இவங்களும் வெளியில போயிடுறாங்க. அவங்களுக்கு மொத்தமா பணம் கிடைச்சிருச்சு. யாருக்கு? ஐபிஓ ரிலீஸ் பண்ணவங்களுக்கு. இப்ப இந்த காலேஜ், இந்த ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த புல் த ஃபூல் அப்படிம்பாங்க. சாக்கு பைய மேல கட்டிக்கிட்டு ஒரு பெரிய ரவுண்டா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுல 10 பசங்களை விட்டுட்டு சாக்குல வச்சு ஒருத்தவனத்தை முட்டி தள்ளணும். இது மாதிரி புல் த ஃபூல் ஆட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒருத்தன் விற்கிறது, ஒருத்தன் வாங்குறது, வாங்கினவனுக்கு ஏறவளையும் காத்திருக்கணும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால ஐபிஓ பொறுத்த வரலையும் ரிலீஸ் பண்ணி ஃபண்டை கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா கார்பரேட், அவங்களுக்கு ஹாப்பி. இந்த ஐபிஓ
அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இவங்களுடைய திறமையில இருக்கிற போது சாதகமா இருந்தால் இவங்களுக்கும் கொண்டாட்டம், எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்றால் இவங்களுக்கும் திண்டாட்டம். இப்ப ஐபிஓ வாங்கும்போது லிஸ்டட் ஐபிஓஸ் வாங்குறது பெட்டரா இல்ல அன்லிஸ்டட் வாங்குறது பெட்டரா சார்? சரியான கேள்விமா. இதுல ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்குறதுக்கு அன்லிஸ்டடா இருக்கிற போதுதான் அவங்களுடைய ப்ரொபோசல்ஸ செபி கிட்ட கொடுக்கறாங்க. அந்த நிறுவனம் ஏற்கனவே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த கிரே மார்க்கெட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப சமீப காலத்துல எல்லாம் இந்த கிரே மார்க்கெட்ல ஒண்ணும் இல்ல, அது ஒரு லைக் ஜோசிய மாதிரி தான் என்னுடைய பார்வையில. அதுல சொல்றதெல்லாம் 10% நடக்குமா கேள்விக்குறி. அதுல வந்து இப்ப எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு, என்ன வேல்யூ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது தெரியும். இது மாதிரி பாக்குற போது லிஸ்டட் கம்பெனினா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு பேரு வாங்க விற்க எல்லா பரிவர்த்தனையும் நடக்கும். பிஃபோர் லிஸ்டிங் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. நாம ஒரு பஸ் கிளம்புறதுக்கு முன்னால சீட்டு போட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு டவலையோ ஒரு கட்சியத்தையோ போட்டு சீட்டு பிடிக்கிற மாதிரி நிறைய பேர் சீட்டை பிடிச்சு வைக்கிற மாதிரி இந்த அன்லிஸ்டட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு நேயர் கேட்டாங்க, இந்த NSDL ரிலீஸ் ஆகிற போது ஒருத்தர் கேட்டார், சார் NSDL நான் அன்லிஸ்டட்ல வாங்கிட்டேன், ஆனா லிஸ்டா பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் விலையை விட கம்மியால கொடுத்திருக்காங்க. அப்ப திருப்பி நான் அந்த விலை வரப்போது நான் பல வருஷம் காத்திருக்கணுமே, அது ஒரு சிக்கல். சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, உங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அன்லிஸ்டட் கம்பெனியா குறிப்பிட்ட காலத்துக்கு ஆஃப்டர் லிஸ்டிங் விற்க முடியாதுன்னு ஒரு கொக்கி ஒண்ணு போட்டுறாங்க. அப்போ அன்லிஸ்டட்ல போய் நம்ம கெட்டிக்காரங்க கம்மி விலைக்கு வாங்கிட்டோம்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவங்களுடைய கைட்லைன்ஸ் அட் த டைம் ஆஃப் லிஸ்டிங் படி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அது நமக்கு தெரியாம போய் வாங்கிடுறோம். இந்த மாதிரி பண்றது தவறு. லிஸ்டிங் ஆனாட்டு கிடைச்சா வாங்குங்க. சரி சார், லிஸ்ட் ஆயிடுத்து, எனக்கு லிஸ்ட் இதுல வந்து அலாட்மெண்ட் கிடைக்கல, லிஸ்டிங் பாத்தீங்கன்னா ஓடி பிடிச்சு வாங்குறேன் சார், வாங்கினக்கு அப்புறம் 2-3 நாள்ல இறங்கிடுது. அது மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னாக்கா நான் நிறைய சொல்ல முடியும். பிரபலமான நிறுவனங்கள் லிஸ்ட் ஆன அன்னைக்கு இருந்த விலையை விட அவங்க பிரைஸ் பேண்டோட 40% 30% இறங்கி திரும்பி அந்த ஒரிஜினல் பிரைஸ் வரதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆறுது. இப்போ ஒரு முதலீட்டாளர் அந்த காலத்துல நான் 2008 சொன்னேன் அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல. இதுக்கப்புறம் லாக்இன் பீரியட்னு ஒண்ணு வச்சிடறாங்க. இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த லாகின் பீரியட் கிளியர் ஆனோன்னா அவங்களும் செல்லிங் கொடுக்கற போது சப்ளை ஜாஸ்தி ஆயிடுறது. அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருப்போது இவங்களுடைய விலை இறங்கிடுது. என்னுடைய ஒரு தெளிவான ஒரு கருத்து என்னன்னா, உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சதுனால் 2 விஷயத்த முடிவு பண்ணிக்கோங்க. லிஸ்டிங் கெயின் ஒரு 10% 15% இருந்து லாபம் இருந்தால் கிளியரா வித்துட்டு வெளியில வந்து பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்ல நிறுவனமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான கடந்த கால சரித்திரம் சொல்லியிருக்க அடிப்படையில் சொல்ற வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த லாகின் பீரியட் ஓபன் ஆனோன்னா இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் கொடுப்பாங்க. அந்த நல்ல நிறுவனம் உங்களுக்கு மனசு இருக்கு, இப்ப ஏற்கனவே போட்ட முதல்ல எடுத்துறீங்க, லாபம் எடுத்துக்கிறீங்க, அதை விட கம்மி விலையிலையும் வாங்குறீங்க, இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா யாராலுமே ஐபிஓல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம், லிஸ்டிங் கெயின் பார்க்கலாம். லிஸ்ட் ஆர் அன்னைக்கு அந்த பிரைஸ் பேண்டுக்கு மேல இப்ப நேற்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா தரேன். இப்போ நிறைய ஐபிஓஸ் வந்துகிட்டு இருக்கு, பல ஆயிரம் கோடிக்கு ஐபிஓஸ். இன்னும் அடுத்த பெரிய ஜாம்பவான்ஸ் வராங்க 2 பேரு. ஒன்னு SBI வருது, இன்னொன்னு வந்து NSC வருது. இந்த NSCயும் இதுவும் ரொம்ப மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த செப்டம்பர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் செய்தி படிச்சேன். அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த NSCலயும் ஸ்டேட் பேங்க்லயும் அன்லிஸ்டட்ல போய் வாங்கிடுறாங்க. வாங்குற போது நான் முன்னாடி சொன்ன சிரமங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கானா, எல்லாத்துக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுல நீங்க லாபம் பார்க்க முடியாதுன்னு கேட்டது என்னன்னா, உங்களுக்கு லாபம் என்னன்னா லிஸ்டிங் கெயின்ஸ் கண்டிப்பா உண்டு. இப்ப நேற்றுக்கு லிஸ்ட் ஆனதுல பாத்தீங்கன்னாக்கா 2 கம்பெனி டிஸ்கவுண்ட்ல ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, பிரீமியத்துல இருந்தா உங்களுக்கு லாபம். எல்லா ஐபிஓமே உங்களுக்கு லிஸ்ட் ஆறது எல்லாமே ப்ராஃபிட்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த ஐபிஓஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதுல இந்த ஸ்நாக்ஸ் கம்பெனி எல்லாம் கூட வரும் அதுல. ஆனா மெயின் போர்டுன்னு இருக்கிறது நல்ல ஒரு லீடிங் கம்பெனிஸ், ஃபண்டமெண்டலி ஓரியன்டட், நல்ல குட் ஸ்ட்ரக்சரா இருக்கிறது வரும். அப்போ அது பார்க்கிற போது அதனுடைய விலைகள் கூடுதலாக இருக்கும். அதை நீங்க வந்து அந்த கிரே மார்க்கெட் இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் மட்டும் அப்ளை பண்ணலாம். கிடைக்காதான்னு சொல்ல முடியாது, எல்லா ஐபிஓக்கும் உங்களுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஐபிஓஸ் வாங்கலாமா இல்ல பிரீமியம்ல தான் வாங்கணுமா? நீங்க வாங்கணும், அலாட்மெண்ட்னு வந்துருச்சுன்னா லிஸ்டிங் கெயினை பார்த்துட்டு வெளியில வந்துடுறது பெஸ்ட். இன்றைக்கு வரக்கூடிய ஐபிஓஸ் கடந்த 3-4 வருஷம் அது மாதிரி நிறைய சொல்லுவேன். LIC, HBD ஃபைனான்சியல், ஓலா பத்தி நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும் அது என்ன லிஸ்ட் ஆச்சு, இன்னைக்கு என்ன விலையில இருக்குன்னு தெரியும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்த
என்ஜாய். எல்லாமே லிஸ்டிங் ஆனபோது என்ன, லிஸ்டிங் கெயின் என்ன கிடைச்சது, அந்த லாகின் பீரியடுக்கு அப்புறம் இப்ப என்ன வேலையில செகண்டரி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது உங்களுக்கு தெரியும். அப்ப அதுலயே உங்களுக்கு நிதர்சனமான உண்மை தெரிஞ்சிருது. அதனால கேட்டகரியை பார்த்துக்கோங்க. கூடுமானல இந்த எஸ்எம்இ ஐபிஓ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல லிக்விடிட்டி இஷ்யூ வரும். சில பேர் கடனை கட்டுறதுக்காக இந்த ஐபிஓ வாங்கி கொண்டு கடன் கட்டுவான். ஒரு பிசினஸ் டெவலப் ஆனாதானே உங்களுக்கு அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல அதனுடைய குவார்டர்லி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் வரப்போது அடுத்தடுத்து வளர்றதுக்கான வாய்ப்பு. இங்க கடனை வாங்கி கட்டுறதுக்கானு பார்க்கணும். கடனை வாங்கி அங்க நேர் பண்றானா, இல்ல பிளட்ஜ் பண்றதுக்கா, இல்ல விரிவாக்கத்துக்கா, நியூ ப்ராடக்ட்ஸா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ஐபிஓவை செய்யணும். ஐபிஓல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணுங்கிறது என்னுடைய வழிகாட்டல். ஐபிஓ பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் கூடிய விவரங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.